ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை, 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அதோட 7 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கசகசாவை தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாதிபத்திரி, இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பத்து நறுக்குன்னு சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதோட 2 நறுக்குன்னு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்றேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துட்றேன். அந்த மசாலாவிலேயே நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 2 தக்காளியை நறுக்கி இதில் சேர்த்துடுறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வரும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணிலாம் விட்டு அரைவாசி சிக்கன் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.